திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சரை டெல்லி திகார் சிறைச்சாலையில் அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது நீதிமன்றம். அனைத்து ஆதாரங்களும் எதிராக இருக்கும் நிலையில் வருகின்ற 21ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வழங்கப்படும். அனைத்து பதவிகளும் பறிக்கப்பட்டு டெல்லி திகார் சிறைச்சாலையில் அமைச்சர் துரைமுருகனை அடைக்கப்படுவார் என்று தற்பொழுது இணையதளங்களில் செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் பொன்முடி அவர்களும் அவரது மனைவியும் குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வைக்கவில்லை என்று தீர்ப்பு வழங்கியது. ஆனால் சென்னை நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக விசாரணை செய்வதற்காக முன்வந்தது. நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறுகையில் 69.40% பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்தது நிறுவனம் செய்யப்பட்டதால் அவரது வழக்கை மீண்டும் விசாரணை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றம். இந்த நிலையில்தான் பொன்முடி அவர்களும் அவரது மனைவியும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும், என்னதான் பொன்முடி அவர்கள் பதில்களை கூறினாலும் அவரது பதவி பறிக்கப்படுவது நிச்சயம்தான் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. 21ஆம் தேதி பொன்முடி அவர்கள் புழல் சிறையில் தான் அடைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் உயர் நீதிமன்றமானது ஏற்கனவே புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும் நிலையில் அடுத்து எந்த ஒரு அமைச்சர்களும் தவறு செய்யாமல் இருப்பதற்காக நேரடியாக திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மற்ற அமைச்சர்களும் தற்பொழுது கலக்கத்தில் இருப்பதாக பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. சமீப காலமாகவே திமுகவில் ஏற்படக்கூடிய மிக மோசமான செயல்களின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது நறுமதிப்பை இழந்து வருகிறது. இதனால் தமிழகத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய முடியாது என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.